அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் ஜீவான் படைத்த இறைவன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா நூஹ் பார்த்துட்ருக்கோம். முதல் 2 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வகுப்பில் அடுத்த 2 வசனங்கள் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. أن اعبدوا الله واتقوه وأطيعون. أن اعبدوا. ஸோ இந்த இடத்துல ஐனுடைய உச்சரிப்படியை கவனிக்கணும். தூல அவமதா இங்கே அல்லாஹ்ங்கிற வார்த்தை இருக்கிறதுனால அல்லாஹ்ங்கிற அந்த லாமுக்கு முன்னாடி இருக்கிறது தும்மா. ஸோ இந்த அல்லாஹ் நீங்கள் அந்த லாமை ஹெவியாக ஓதணும், வல்லினப்படுத்தி. அன்அபுதுல்லாஹ இந்த மாதிரி. வத்தகூஹு தால ஷத்தா அழுத்தம் கொடுத்து ஓதுங்க. காஃப் தொம்மா பிச்சு வந்திருக்கு, வல்லினமாக ஓதுங்க. கூடவே வாவ் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். வத்தகூஹு வ அதீஊன். இந்த இடத்துல யா மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். மதுல் 6 2 4 6 கவுண்ட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். 4வது வசனம். يغفر لكم من ذنوبكم ويؤخركم إلى أجل مسمى إن أجل الله إذا جاء لا يؤخر لو كنتم تعلمون. பெரிய வசனமாக இருக்குது, கவனமாக பாருங்கள். யஃபிர். ஸோ ராசுக்குன் முன்னாடி கெஸ்ரா வந்திருக்கிறதுனால அந்த ராசுக்குனை நம்ம ஹெவிப்படுத்த தேவையில்லை. யஃபிர் லக்கும் மீம் சுக்குனுக்கு அப்புறமா மீம் இத்காம் ஷஃபி இணைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். நூன் சுக்குனுக்கு அப்புறமா தால் இஹ்ஃபா நூனை பாதியாக மறைச்சி குன்னா செய்யணும். நூனில் வாவ் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். மீம் சுக்குனுக்கு அப்புறமா வாவ் இத்கார் ஷஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும், குன்னா செய்யக்கூடாது. ஹால ஷத்தா அழுத்தம் கொடுக்கணும். கூடவே ரா சுக்கூன் இருக்குது, முந்தைய இடத்துல கெஸ்ரா இருக்குது. அப்போ இந்த ரா சுக்கூனை நம்ம மெல்லினமாக ஓதணும். இல்லை மதை தொடர்ந்து அடுத்த வார்த்தையில் அலிஃப் இருக்குது. ஸோ மது முன்ஃபசில் 4 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். தன்மீனுக்கு அப்புறமா மீம் இதுகாம் பில்குன்னா இணைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். அகெயின் மீமில் ஷத்தா. ஸோ இங்கே குன்னா செஞ்சு ஓதணும். துவா இருக்கிறனால இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இந்த சென்ஸ் ஃபத்தஹின் இருக்கிறனால நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுவோம்? ஃபத்தா போட்டு அலிஃப் மத்தாவுடைய சவுண்டில் ஸ்டாப் பண்ணுவோம். முசம்மா இப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். தென் முன்னாடி இருந்து வர தேவையில்லை, துவா இருக்கிறனால ஸ்டாப் சைன் தான். நூன் முஷதா குன்னா செஞ்சு ஓதணும். அஜல் அல்லாஹி. ஸோ அல்லாஹுங்கிற லாமுக்கு முன்னாடி ஃபத்தா வந்திருக்கு. ஸோ அந்த அல்லாஹுங்கிற வார்த்தையை நீங்கள் வல்லினப்படுத்தி ஓதணும். இதால் அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். ஜா மத்தை தொடர்ந்து ஒரே வார்த்தையிலே ஹம்சா வந்துருச்சு. ஸோ மதுல் முத்தசில் நீங்கள் 5 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதுங்க. லா யு அஹ்ரு ஹால ஷத்தா அழுத்தம் கொடுங்க, வல்லினழுத்தும் கூட அதற்கான உச்சரிப்பை சரி வர கொடுங்க. ரா தொம்மா பெற்று வந்ததுக்கு வல்லினமாக ஓதுங்க. லவ் கூத்தும் நூன் சுக்குனுக்கு அப்புறமா தா இஹ்ஃபா நூனை பாதியாக மறைச்சு குன்னா செஞ்சு ஓதுங்க. மீம் சுக்குனுக்கு அப்புறமா தா இது ஹஷஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதுங்க, குன்னா செய்ய வேண்டாம். தலமூன் மத்துல் ஆரித் 2 4 6 கவுண்ட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஆயாஸ் ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன் இஅ்புதுல்லாஹ வத்தகூஹு வ அதீஊன். يغفر لكم من ذنوبكم ويؤخركم إلى أجل مسمى إن أجل الله إذا جاء لا يؤخر لو كنتم تعلمون.